வெல்கம் டு சாய் ஜீவஸ்டி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுவையான கேசரி எப்படி கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரி எப்படி சுவையாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அது கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். ஒரு 20 முந்திரி கிட்டக்க வறுத்து எடுத்துக்கிறேன். இது நல்லா கொஞ்சம் வறுபட்டதும் திராட்சை கொஞ்சம் அது கூடயே சேர்த்து வறுத்துக்கலாம். கொஞ்சம் உப்பலானோடனே புஷ்ஷுன்னு ஆனவுடனே நம்ம திராட்சை புஷ்ஷுன்னு ஆனவுடனே எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா புஷ்ஷுன்னு ஆயிடுச்சு. திராட்சை எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பிளேட்டில் மாற்றிடலாம். பாருங்கள், 1 கப் அளவு அதே நெய்யிலையே நான் வறுத்து எடுத்துக்கிறேன். அடுப்பு சிம்மில் வச்சுக்கிறேன். ரவாவை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம், ஆனால் தீஞ்சிடக்கூடாது. அதனால் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கைவிடாமல் நல்லா வறுத்து வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுபட்டால் தான் கேசரி நல்லா முத்து முத்தாக இருக்கும், சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வறுபட்டுருச்சு. அதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிட்டு நான் திரும்ப அந்த ஒரு கப்பு அளவுக்கு ரவாய்க்கு 3.5 கப்பு அளவு நான் தண்ணி அளந்து வச்சுருக்கேன். அதை ஊற்றி அதில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். இப்போ கொஞ்சம் கேசரி பவுட்ரு அதில் கொஞ்சம் போட்டுக்கிறேன், ரெட் கலர். இப்போது ஏலக்காய் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன். கொதி வந்ததும் நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த ரவாவை போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து வருது. நான் மூடி போட்டு வேக வச்சுக்கிட்டேன். இப்போ மூடியை எடுத்துட்டு நல்லா கிளறி விடுவோம். பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. கிளறி விட்டுட்டு இப்போ 1 ஸ்பூன் நான் நெய் விட்டுக்கிறேன். நெய் விட்டு நல்லா கிளறி விட்டணும். இப்போ நல்லா வெந்துருச்சு. நான் 1.25 கப்பு நான் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணி நல்லா கிளறி விடணும். கட்டி எல்லாம் இல்லாமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். வந்ததுக்கப்புறம் நான் இன்னொரு ஸ்பூன் நெய் அதில் விட்டுக்கிறேன். பாருங்க, கேசரி ரெடி ஆகிட்டே இருக்கு. இந்த மாதிரி நல்லா வந்துடுச்சு. இப்போ கேசரி ரெடி ஆயிடுச்சு. நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்தா முந்திரி பருப்பு நல்லா திராட்சை அதில் 2த்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா ஒரு 2 தடவை 3 தடவை கிளறி விட்டு எடுத்துடலாம். சுவையான கேசரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். பாருங்கள், சுவையாக இருக்கும் கேசரி, சாஃப்டாக இருக்கும். கல்யாண வீட்டு கேசரி மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பிளேட்டில் நெய் தடவி அதை இந்த கேசரியை ஊற்றி ஆற விட்டு கட் பண்ணி எடுத்தால் கேசரி கேக் ரெடி ஆகிடும். பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. சாய் ஜீவஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.